விருச்சிக ராசி அவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி அமையப்போகுது? உங்க ராசிக்குள்ளரே இருந்த விருச்சிகத்துல இருந்த சூரியன் இப்ப 2ஆம் இடத்துக்கு போறார். 2ஆம் இடம்ங்கிறது குடும்பம், தனம், வாக்குன்னு சொல்லக்கூடியன்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு போறார் சூரியன். அப்போ சூரியன் வெப்ப கிரகம். அப்போ குடும்பத்தில் எப்படி இருக்குன்னா எல்லாம் ஹீட் ஆர்குமெண்ட்ஸ் நிறைய வரதுக்கு வாய்ப்பு, நோய்கள் வருவதற்கான வாய்ப்பு இதெல்லாம் இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளை நம்மளே கிண்டி கிளறி எடுத்துட்டு அதனால கவலைப்படக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. அதனால இந்த கவலை நம்ம படலாம், இந்த கவலை படக்கூடாதுன்னு ஒரு பைஃபர்கேஷன் வச்சுக்கிறது நல்லது. குருவின் பார்வை அந்த அருளை கொடுத்துரும். ஆனால் அவர் அஷ்டமத்தில் உட்காந்து பார்க்குறாரு, அதையும் நம்ம பார்க்கணும். அதனால தேவையில்லாமல் நம்மளே கவலைப்படுறது. அதாவது ஒரு படத்தில் நாகேஷ் சொல்வார், ஏதோ பார்த்தேன் எரிஞ்சிருமோன்னு பயப்படுறேன் எல்லாம் பயப்படுவார். அந்த மாதிரி தேவையில்லாமல் இந்த இவர் கமலஹாசன் ஒரு படத்தில் எதை பார்த்தால் பயம் அதை பார்த்தால் பயம்ங்கிறாம தேவையில்லாமல் தானே கவலையை உண்டு பண்ணிக்கொள்ள இன்னைக்கு சும்மா வந்துருக்க ஒரு கவலை இல்லையே அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஏன்னா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது தன்னை பற்றின சிந்தனையை விட அடுத்தவர்களை பற்றின சிந்தனை ஜாஸ்தி. இதுதான் பிரச்சனையே இவங்களுக்கு. அதனால இந்த மாசம் என்ன பண்ணுங்க, உங்களை மட்டும் பி செல்ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவேன். உங்களை மட்டும் யோசிங்க, அடுத்தவங்களை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. உங்கள் நிலையில் நீங்கள் நல்லபடியாக செஞ்சுட்டு அமைதியாக உட்காந்துக்கிடுங்க. நடக்கிறது நாராயணன் ஜெயல் விட்டுடுங்க. இதுதான் கரெக்டு. இது இல்லாமல் அடுத்தவங்களெல்லாம் நல்லா பண்ணணும், அவங்களெல்லாம் திருத்தணும், அவங்களெல்லாம் பர்ஃபெக்ஷன் கொண்டு வரணும். நோ ஒன் இஸ் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாரையும் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அந்த ப்ரெஷர் தான் இந்த காலத்தில் உங்களுக்கு இருக்குது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய காஷன். ஓகே, இவங்களுக்கு என்ன பரிகாரம் சார்? நம்பினவருக்கு நாராயணன் தான் இவருக்கு. நாராயண வழிபாடு தான், விஷ்ணுவை வழிபடுவது இவர்களுக்கு ரொம்ப நல்லது. அப்போ விஷ்ணுவை வழிபடுவது அப்படிங்கிற மாதமாகவே இருக்கிறதுனால அமைதியாக அவர் கிருஷ்ணனையோ இல்லை பரமாத்மா விஷ்ணு பரமாத்மாவையோ பிடிச்சிட்டு பெருமாளையோ பிடிச்சிட்டு அவர் வழிபட்டாலே போதும்.